குட்டி முயலும் சிங்கமும். ஒரு பெரிய காட்டில் ஒரு குட்டி முயல் மரத்தின் அடியில் இருந்தது. அது சிறியதாக இருந்தாலும் மிகவும் புத்திசாலியாக இருந்தது. அதே காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்தது. அது மிகவும் பெருமை பிடித்ததாகவும் சற்று மோசமாகவும் நடந்து கொள்வதாய் இருந்தது. ஒரு நாள் சிங்கம் குட்டி முயலை பார்த்து, நீ மிகவும் சிறியதாக இருக்கிறாய். உன்னால் என்ன சாதிக்க முடியும்? நான் தான் இந்த காட்டின் அரசன் என்று கூறியது. குட்டி முயல் அதற்கு சிரித்துவிட்டு, நீ பெரியதாய் இருக்கலாம், ஆனால் புத்திக்கூர்மை உள்ளவன்தான் உண்மையான வலிமையானவன் என்று சொன்னது. சிங்கம் சிரித்துவிட்டு, அப்படியா, அதை பார்த்துவிடலாம் என்று கூறி ஒரு சவால் விட்டது. நீ என்னை ஏமாற்ற முடியுமா என்று கூறியது. முயல் உடனே ஒரு யோசனை செய்தது. அருகில் உள்ள ஒரு பள்ளத்தில் பெரிய குகை இருந்தது. முயல் சிங்கத்தை கேட்டது, அந்த பள்ளத்தில் இன்னொரு சிங்கம் இருக்கிறதா என்பதை பார்க்க மாட்டாயா? முயல் சொன்னதும் சிங்கம் பள்ளத்திற்குள் பார்த்தது. பள்ளத்தின் நீரில் அதன் சொந்த முகம் பிரதிபலித்தது. ஆனால் சிங்கம் நினைத்தது, ஓஹோ, இன்னொரு சிங்கம், இது எனக்கு போட்டியாக இருக்கலாம் என்று அதற்கு கோபம் வந்தது. உடனே அந்த மற்றொரு சிங்கத்தை தாக்க முயன்றது. ஆனால் அதுவே நீரில் விழுந்துவிட்டது. நீரிலிருந்து வெளியேற சிரமப்பட்டு ஏதோ தவறு செய்துவிட்டதாக உணர்ந்தது. அப்போதுதான் அது புரிந்து கொண்டது, குட்டி முயல் தான் அதை ஏமாற்றியுள்ளது என்று. அது வெட்கப்பட்டு முயலிடம், நீ புத்திசாலி, நான் என் பெருமையை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி முயலை மதிக்கத் தொடங்கியது. அதன் பிறகு சிங்கமும் முயலும் நண்பர்களாகி காட்டில் அமைதியாக வாழத் தொடங்கின. பொருள்: பெரியதாக இருப்பது மட்டுமல்ல, புத்திக்கூர்மையாகவும் இருப்பதே உண்மையான வலிமை.